ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆட்டு தலைக்கறி எடுத்திருக்கோம். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை வதக்கி எடுத்துக்கலாம், வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே வதக்கி அரைச்சி தான் எடுத்துக்குவேன். அப்போ தான் நமக்கு குழம்பு திக்காகவும் இருக்கும், வெங்காயம் தக்காளி வேஸ்ட்டும் ஆகாது, குழந்தைங்க எடுத்தும் வைக்க மாட்டாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். சோம்பு போட்டு அது வதங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இங்கே தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆட்டு தலைக்கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். இப்போ தலைக்கறி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இது நம்ம குழம்புக்கு அரைச்சி விட்டுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். இங்கே தாளித்து விட்டுருக்கோம். நல்லா கிளறிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. இப்போ மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இஞ்சி பூண்டோடு நல்லா கிளறியாச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மட்டன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி வச்சுட்டு 5 விசில் விட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். தலைக்கறி வேகிறதுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் காயட்டும். ஏன்னா பச்சை தண்ணியாக ஊற்றினா அந்த கறி சீக்கிரம் வேகாது. தண்ணி நல்லா காய வச்சுட்டு ஊற்றிக்கலாம். மசாலோடு சேர்த்து நல்லா கிளறியாச்சு. நமக்கு சுடுதண்ணி காயட்டும். தக்காளியாக அரைச்சி எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஊற்றிக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கோம். நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நமக்கு சுடுதண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்றிடுவோம். நமக்கு இப்போ இந்த வெந்தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக புளி எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு சாதத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. லைட்டாக புளி போட்டுக்கணும். இப்போ தாளித்து விட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக குழம்புல ஊற்றுறதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவோம். விசில் இன்னும் வரல, ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், தலைக்கறி குழம்பு ரெடி. Thank you.